நாம வாழ்ற இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாம்பு, ரொம்ப நீளமான பாம்பு, ரொம்ப வெயிட் அதிகமான பாம்பு பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகள்ல இருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல, அதாவது புராண இதிகாசங்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பை வச்சுதான் பார்த்தீங்கன்னா தேவர்கள் பார்க்கடல கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இது ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம போக வேணாம். ஸோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நம்ம குஜராத்ல பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக நிலக்கரி சுரங்கத்தை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மண் படிமம் கிடைக்குது. ஸோ நம்ம ஆராய்ச்சியாளர் பாத்தீங்கன்னா அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது குரோக்கடைலா இருக்கும். அதாவது பெரிய முதலை அந்த காலத்துல இருந்திருக்கு. அதோட படிமண் தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச்ல பண்றாங்க. ஆனா இதுல சந்தேகம் ஏற்படுது. இதுக்கப்புறம் நம்ம இந்திய அளவுல பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த படிமனை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாம ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிக பெரிய பாம்பு, மிகவும் நீளமான பாம்பு, கிட்டத்தட்ட இது 100 அடி இருக்கும். அதுக்கு மேல இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ, 1000 கிலோ, அது 1 டன்னுக்கு மேலதான் இருக்கும் இது வெயிட். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம விஷயத்தெல்லாம் இவங்க ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா புராண இதிகாசங்கள்ல சொன்ன வாசுகி வாசுகி பாம்பை வச்சுதான் அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்த தேவர்கள் கடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியில குறிப்பிட்ட மாதிரியே இந்த வாசுகின்ற பாம்பு இந்த பாம்பு தான். அதோட புதை படிமண் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய நீளமான பாம்பு, உலகத்திலே பெரிய அளவுல வெயிட்டா இருக்கக்கூடிய பாம்பு இந்தியாவில தான் இருக்கு. இது குறிப்பிடும் முறை பார்த்தீங்கன்னா 4.7 கோடி ஆண்டுகள். அந்த புதை படிமனுக்கு ஒரு வயசு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வயசு பார்த்தீங்கன்னா 4.7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு அது வரைக்கும் அதோட அதோட ஹிஸ்டரி, டிஎன்ஏ அப்படிலாம் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் சொல்றாங்க 4.7 இந்த வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம்பு நம்ம இந்தியாவில இருந்திருக்குங்க. ஸோ உலகத்திலேயே மிகவும் பெரிய பாம்பு, அதிக எடை கொண்ட பாம்பு நம்ம இந்தியாவில தான் இருந்திருக்கு. ஸோ புராண இதிகாசங்கள்ல சொன்ன மாதிரி வாசுகி பாம்பு உண்மையாவே உயிரோட இருந்திருக்கு. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற எல்லா தகவல்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து மனநிறைவோட என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொன்னிடுற மனநிறைவோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.